இது 50 ஆண்டுகளாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவரெல்லாம் அன்புமணிலாம் குழந்தையா இருக்கும் போதிலே நடந்த விஷயம் இதெல்லாம். அன்புமணிக்கு தெரியாதா? இந்த மேட்ரு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு பொதுவெளியில் அவர்களுடைய தந்தையை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை பொதுவெளியில கொண்டு வராங்க, அவ்வளவுதான். ஆனா நான் அதை பார்க்கல. அவர் சொன்ன பதில அப்படி சொல்லியிருந்தா வன்மையா கண்டிக்கிறார். அந்த உதாரணத்துக்கு திரௌபதியை உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. செய்த தவறுக்கு எதுக்கு அந்த எதிர்வினை திரௌபதியை உதாரணம் சொல்ற கடவுளை இறைவனை போய் உதாரணமா மனிதன் சொல்ல முடியும்? இந்த நேரத்துல தலைவருடைய இரண்டாவது மனைவி அப்படின்லாம் புகைப்படங்கள்லாம் வெளியாகும் போது நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதை எப்படி பாக்குறீங்க? அது இப்போ திரு ராமதாஸ் இவருடைய வயசுக்கு இவ்வளவு அவர் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாத்தையுமே கோவப்படுவார். மேடையில் பேசுகிறவனை கூட ஏய் போதும் போ போ அப்படிம்பார். அதாவது ஒரு சர்வாதிகாரமாக தான் அவர் கட்சியை சங்கத்தை நடத்துகிறாரே தவிர. இப்போ இதுல இன்னொன்னும் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும், அன்புமணி பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறதாகவும், இதனாலையுமே பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அம்மா தாயே, எங்க கட்சிக்கு வரவே வேண்டாமா, எங்களுக்கு அவங்க கூட்டணியே போடணும். பாஸ் ஆகிறதுனா எவ்வளோ வேணும்? 100க்கு 35 மார்க் வாங்கணுமா? 2 கோடி பேருக்கு எவ்வளோ வாங்கணும்? 70 லட்சம் ஓட்டு வாங்கணும்ல. நீ எவ்வளோ வாங்குற? வன்னியர்கிட்டே நீ ஒரு 9% கூட ஓட்டு வாங்கலையே. இப்போ இந்த உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்க நிலையில இன்னொரு விஷயமும் பரபரப்பா பேசுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ராமதாஸ் அவர்கள் இரண்டாவது மனைவியுடன் திருமண நாளை கொண்டாடி இருக்காரு. ஸோ இதுவுமே இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த இரண்டாவது மனைவி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளுமே பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது அன்புமணிக்கோ இல்லை அன்புமணியோட இருக்கிற அவங்க அக்காவுக்கோ மற்ற நபர்களுக்கோ எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. இது 50 ஆண்டுகளாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவரெல்லாம் அன்புமணிலாம் குழந்தையா இருக்கும் போதிலே நடந்த விஷயம் இதெல்லாம். அன்புமணிக்கு தெரியாதா? இந்த மேட்ரு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு பொதுவெளியில் அவர்களுடைய தந்தையை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை பொதுவெளியில கொண்டு வராங்க, அவ்வளவுதான். மறைமுகமா இருந்த ஒரு உறவை வெளி உலகத்துக்கு கொண்டு. ஆனா இதுல அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், வெளிநபர்களுக்கு தான் தெரியாது. இது மீடியால பொதுவல்ல. வன்னிய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மேக்சிமம் வன்னியர்ல இருக்கிற அங்க இருக்கிற பாட்டாளி மொழியில் அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்கள், அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் இருந்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் அங்க போய் சீட்டு வாங்கிட்டு வந்தவங்க தான். அதனால எல்லாருமே தெரியாத விஷயம் கிடையாது. தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு மீடியால கொண்டு அவர் ராமதாஸை டேமேஜ் பண்றதுக்காக அவருடைய மகன் மூலியமாக செய்யப்பட்ட இதுன்னு தான் இப்ப எல்லாரும் அவங்க அப்பாவே குற்றம் சாட்டுறாரு. இது திட்டமிட்டு செய்யறாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணாரு, இது வெளியில வந்துட்ட இது ராமதாஸ் வெளியிட்டு இருப்பாரா? சொல்லுங்க. இந்த விஷயத்த ராமதாஸ் வெளியிட்டு இருப்பாரா? நிச்சயமா பண்ணிருக்க முடியாது. அப்ப யாரோ ஒரு பிடிக்காதவங்க செஞ்சாங்க. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, பதில் சொல்லும் போது அவர் சொன்ன பதில் இருக்குல்ல, அது உண்மையா என்னன்னு நான் படிக்கல. அது திரௌபதியை உதாரணம் சொன்னதா சொல்றாங்க. ஆனா நான் அதை பார்க்கல. அவர் சொன்ன பதில அப்படி சொல்லியிருந்தா வன்மையா கண்டிக்கிறார். அந்த உதாரணத்துக்கு திரௌபதியை உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. செய்த தவறுக்கு எதுக்கு அந்த எதிர்வினை திரௌபதியை உதாரணம் சொல்ற கடவுளை இறைவனை போய் உதாரணமா மனிதன் சொல்ல முடியாது. இறைவனை போய் உதாரணமா சொல்லக்கூடாது. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், சாமி கும்பிட மாட்டாரு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனா அவருக்கே கடவுள் நம்பிக்கை வந்திருக்கு அன்னைக்கு. அதனால இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் ஒரு பின்னடைவை உருவாக்க வேண்டும் என்றது அவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல. இது வெளியாலாம் செய்யல. அவர்களுக்குள்ள இருக்கிறவங்க இவரை ஒரு பின்னடைவை உருவாக்க வேண்டும் என்று செய்தார்கள். அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்ன்றதுனால அதை பெரிய பேசு பொருள் ஆவல பாருங்க. அப்படியே வந்துச்சு 2 நாள்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை பொதுவில் அவர் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட சதி. அதை அவர் ஈஸியா முறியடிப்பாரு. அவருக்கு அந்த திறமை உண்டு. ராமதாஸ் ஈஸியா முறியடிப்பாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் கட்சியா இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த நேரத்துல தலைவருடைய இரண்டாவது மனைவி அப்படின்லாம் புகைப்படங்கள்லாம் வெளியாகும் போது நீங்க ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைம்மா, அவங்களுக்குள்ள அதாவது திரு அன்புமணி அவர்களுக்கும் அந்த திருமதிக்கும் என்ன காரணம்னா, போட்டி ஏன் வந்ததுன்னா,
இங்கே அதாவது அந்த அம்மா யாருக்கெல்லாம் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, கட்சியில் பதவி எல்லாம் கொடுக்கப்பட்டது. இவர் ஒரு மாநில தலைவராக இருக்கார். ஆனால் இவருடைய அனுமதி இல்லாமலே வந்து அந்த அம்மா சொன்னவங்களுக்கெல்லாம் பொறுப்பு போகுது, எம்எல்ஏ சீட்டு போகுது, தொகுதிகளுக்கு செலவுக்கெல்லாம் பணம் போகுது. அப்போ நான் என்னத்துக்கு அப்படிங்கிற பிரச்சனை, ஈகோ வந்துடுது. அப்போ அந்த அம்மாவே கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னாலாம் பேசுனதா கேள்வி. பட் நான் அதை காதில் கேட்கல. பட் அந்த அம்மா வந்து பெருசாக ஒன்றும் இவர்கிட்ட எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா நான் விசாரித்தேன். அந்த அம்மா வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு உதவி பண்ணாராம் அவர் பெரியவருக்கு. அவர் வந்து ஒரு உடல்நலம் சரியில்லாத போது, அதனால் அவங்க வீட்டில் தான் இந்த அம்மா வந்து கீழ் வீட்டில் அவர் தான் இருக்கார். மாடியில் இருக்கட்டும், இது என்னுடைய பொண்ணு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாடியில் தான் அந்த அம்மா குடி வச்சுருக்கிறதாகவும், அது கூட சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் போன வாரம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் எது எப்படியோ நமக்கு அதை பற்றி கவலை இல்லைடா. என்னென்னா அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அவங்க ஆசாரி கம்யூனிட்டி, ஐம்பொன், அதாவது ஐம்பொன் ஆசாரின்னு சொல்லுவாங்க, கோல்டு ஸ்மித்து, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா கூட இவர் கல்யாணம் பண்ணி தொடர்போடு இருக்கும்போது இன்றைக்கி அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஈகோ தான். அவங்க சொல்கிறத இவர் கேட்குறாரே, நம்ம அப்பா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஈகோ. இந்த ஈகோவில் தான் இப்போ இது வெடித்தது. அதுக்கு எடுத்த மாதிரி அவருடைய அக்கா பையனுக்கு அந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பு போட்டாங்க. அந்த பொறுப்பு போடும்போதே இது மைக்கை தூக்கி போட்டார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மைக்கை தூக்கி போட்டார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பிரச்சனையே வெடிச்சது. ஏற்கனவே பிரச்சனை அது பொது வெளியில் அன்னைக்கு வருது. அது வந்து இப்போ திரு ராமதாஸ் வந்து இவருடைய வயசுக்கு இவ்வளோ அவர் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு வந்து எல்லாத்தையுமே கோவப்படுவார். மேடையில் பேசுகிறவனை கூட ஏய் போதும் போ அப்படிம்பார். அதாவது ஒரு சர்வாதிகாரமாக தான் அவர் கட்சியை சங்கத்தை நடத்துகிறாரே தவிர ஒரு ஜனநாயகமாகவோ மக்களுடைய பார்வைக்கு இது தப்பாக தெரியுமேங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. ரொம்ப இதாக பேசுவார், ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். அன்னைக்கு கூட்டத்தில் கூட என்ன சொன்னார், எல்லாமே 2 நிமிஷம்தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. மைக் ஆஃப் பண்ணுறாம்பார். பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு விஐபி, மைக் ஆஃப் பண்ணுறாம்பார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் பாருங்க. அது அவருக்கு பிறவியிலே வந்துருச்சு. தாங்கிற ஒரு டான். அவர் அந்த ஏரியாவில் டான் மாதிரி தான். பேர் தான் டாக்டரை தவிர இந்த 2வது மனைவியை கூட போய் இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி திருவண்ணாமலையில் கல்யாணம் பண்ணி அது போயிடுச்சு. போன பிள்ளையை தான் கார் எடுத்துகிட்டு போய் ஆளை அனுப்பிச்சு தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. இப்போ இதுல இன்னொன்னும் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் திமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும், அன்புமணி வந்து பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறதாகவும், இதனாலேயுமே பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அம்மா தாயே, எங்க கட்சிக்கு வரவே வேண்டாமா, எங்களுக்கு அவங்க கூட்டணியே போடணும். இவங்க சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு ராமதாஸ் அவருடைய புதல்வருடைய சாவகாசம் எங்களுக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஏன், எதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அவங்களால நாங்கள் அனுபவிச்சது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அனுபவிச்சிட்டோம். அதாவது கட்டி சோத்துக்குள்ளே எலியை வச்சு கட்டினா எப்படியோ இவங்களை கூட்டணியில் சேர்த்தா அப்படித்தான். ஒருவேளை பாமக வந்து கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொன்னாலும் திமுக வந்து அதை அக்செப்ட் பண்ணாதுன்னு தான் சொல்றீங்க. ஏன்னா அவங்க பின்னாடி மெஜாரிட்டி வன்னியர்களுடைய ஓட்டுகள் இருக்கு. அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி தேவை அப்படின்ற ஒரு பார்வையுமே இங்க இருக்கு. எங்கள் கட்சியில் இருக்க வன்னியர்கள் வந்து ஏறக்குறைய 50 விழுக்காடு எங்கள் கட்சியில் மட்டுமே இருக்காங்க. தலைவர்களும் இருக்காங்க, தொண்டர்களும் இருக்காங்க. ஆகையினால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஈவன் எடுத்துக்கோங்க, இவரே எங்கள் கட்சியினுடைய கூட்டணி சப்போர்ட்டில் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இவரை மாதிரி நிறைய வன்னியர்கள் எங்களோட இருக்காங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார், துரைமுருகன் இருக்கார், சிவசங்கர் இருக்கார். இப்படி பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் ஜுஜிபி. அதனால் இனிமே வந்து இது மிரட்ட முடியாது. அதாவது நான் வந்து அப்படி இப்படி இப்போ இவர் மிரட்டினார்ல, நான் 10 நாள் டைம் கொடுக்குறேன் நீ சொல்லணுண்டான்னு அவர் பையனை மிரட்டினார். அவன் வந்து பனையூருக்கு அனுப்பிச்சி வைங்க, அவங்களுக்கு நான் விருந்து வச்சு அனுப்புகிறேன்னாரு. திரும்ப ஒரு 10 நாள் டைம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணார்.
அந்த ஆள் அதை கண்டுக்கிடவே இல்லை. உன் பிள்ளை தானே, உன்ன மாதிரி தானே இருப்பான். உங்களுக்கு என்ன வீரம் இருக்கோ அதே வீரம் உங்கள் பையனுக்கு இருக்கும்ல, உங்கள் ரத்தத்தில் வந்த பையன் தானே. அது பாருங்க, இப்போ அது ரெண்டும் பாருங்க எப்படி கொத்திட்டு சாகுறாங்கன்னு பாருங்க. இப்போ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது ஒருத்தர் அதாவது ஒருத்தர் பாஜக பக்கமும் இன்னொருத்தர் வந்து திமுக பக்கமும் போகணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தலைவர் சொன்ன மாதிரி தான். என்னன்னா, திமுகவுக்கு வந்து இனிமேல் இன்னொரு கட்சி வந்து ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு 2026ஆம் ஆண்டு வேறு கட்சி இனிமேல் தேவையில்லை. வந்துச்சுன்னா கிரேஸ் அதிகமான ஒரு வாக்கு வங்கி. நான் வந்து நிறைய விவாதத்தில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 50% ஓட்டு வங்கியே தன்னகத்தையே இப்போ கொண்டுட்ருக்கு. இப்போ முதல்ல சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அவங்க சட்டமன்ற தேர்தலில் 47% கிட்டத்தட்ட 48% வந்துட்டாங்க. 48% வந்து மறுபடியும் அவங்க ஏற்றிட்டு தான் போகிறாங்க. அவ்வளோ ஒழிஞ்சு ஒரு உதாரணம் கேளுங்க. இப்போ அன்புமணி ராமதாசனுடைய அப்பா உள்ள பிரச்சனை, வாக்கு வங்கியை வந்து இப்போ பாமக இருந்த வாக்கு வங்கியை 4% 2% உடைச்சிட்டாங்க. ஒரு சமயம் ராமதாஸ்கிட்ட 3 இருக்கலாம், இல்லை இவர்கிட்ட 1 இருக்கலாம், இல்லை 2% இருக்கலாம். அப்படி தான் இப்போ இவங்க ஓட்டு வங்கி வந்து பிரிஞ்சிருச்சு. 2% ஓட்டு வங்கி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு இயக்கமோ யாரிடம் கொடுக்கப்படுகிறதோ அதிலிருந்து மேலே மேலே வளருவதற்கும் இந்த நிறுவனத்தை கீழே கொண்டு வருவதற்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எடப்பாடியை எடுத்துங்க. முதலமைச்சராக ஒரு பதவியை கையில் கொடுத்தாங்க. இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக, இந்த மாநிலத்துக்கு இருங்கன்னு முதலமைச்சராக கொடுத்தாங்க. சசிகலாவோட தயவில் தான் வந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். வந்து உக்காந்த பிறகு நடைபெற்ற தேர்தல், ஃபஸ்ட்டு தேர்தல் எம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. அவர் முதலமைச்சர். அன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய தந்தை, பெரிய ஆளுமையாக இருந்த தந்தையும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷனை சந்திக்கிறார். அன்றைக்கு மத்தியிலையும் மாநிலத்திலையும் இருக்கின்ற ஆளுங்கட்சியை எதிர்த்து நிற்கிறார். தனி மனிதனா. ஆட்சியிலே 5 ஆண்டுகள் இல்லை, அதுக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் இல்லை, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆட்சியிலே இல்லாத போது இக்கட்டான நிலைமையில் தலைவர் பதவியை கொடுத்து தேர்தலை சந்திக்க சொல்கிறாங்க. 40 தொகுதியில் கிட்டத்தட்ட 38 தொகுதி அடிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தொகுதி வச்சுங்க, 38 தொகுதி அடிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்களா இல்லையா? 38 பாராளுமன்ற உறுப்பினராக ஜெயிச்சாங்க. அப்போ உனக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சுட்டு போன ஒரு ஆள் தன்னுடைய தலைமை பதவிக்கு வந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கிறாரு. முதலமைச்சராக ஒன்றுகிட்ட ஒரு பதவியை கொடுத்தாங்க எடப்பாடிக்கிட்ட. நீ என்ன பண்ண? ஒரே ஒரு தொகுதியில், அதுவும் ஓபிஎஸ் பையன்றதுனால தப்பிச்சான் பொழைச்சன்னு பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரே ஒரு ஜெயிக்க முடியும். அப்போ அந்த நிறுவனத்தை என்ன பண்ணியிருக்க? ஒரு பெரிய நிறுவனத்தை கொடுக்குறாங்க. ஒரு கோடிக்கணக்கான ரூபா பொறுமானம் உள்ள ஒரு நிறுவனத்தை கொடுக்கும்போது அந்த கோடிக்கணக்கான நிறுவனத்தை ஆயிரக்கணக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஆனால் ஆயிரக்கணக்கில் இருந்த ஒரு நிறுவனத்தை ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்தார்கள். என்ன பண்ணார்? கோடிக்கணக்கான நிறுவனமாக உருவாக்குனார். இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்துட்டார் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ண? நீ முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி, முதலமைச்சராக இருந்து எல்லா ஃபோர்ஸோட போய் சந்திக்கிற தேர்தலை. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார், உன்னை சந்திக்கிறாரு, சந்திச்சு முதலமைச்சராக ஆகிறார். முதலமைச்சராக இருந்த நீ எதிர்கட்சி தலைவராக ஆகிற. அந்த நிறுவனம் அடுத்தது எங்கே போகுது? ஆயிரக்கணக்கில் இருந்த நிறுவனம் 100 ரூபா வரவு செலவில் போயிட்டு, கோடிக்கணக்கான இருந்த நிறுவனம் ஆயிரக்கணக்கான நிறுவனம் 100 ரூபா நிறுவனமாக மாறிடுச்சா? முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு முதலமைச்சராக உட்கார்றாரு. உட்காந்து 2 ஆண்டுகள், 1 ஆண்டுகளுக்கு மேலே வந்து 2வது ஆண்டு வரும்போது உள்ளாட்சி தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபடியை அதிமுக செஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து எங்கேயாவது ஒரு நகராட்சிக்கு மட்டும் தேர்தல், உள்ளாட்சிக்கு மட்டும் தேர்தல், மாநகராட்சி, அதுமாரி எங்கேயாவது விட்டு நடக்குதா இங்கே? ஆனால் அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? யாருக்குமே தெரியாது எந்த தேர்தல் நடக்குதுன்னு. ஒரு பக்கம் பார்த்தா உள்ளாட்சி தேர்தல் பிரசிடண்ட்டுக்கு நடக்கும், ஒரு பக்கம் பார்த்தா நகராட்சிக்கு ஒரு 4 மாதம் கழிச்சு நடக்கும். யாருக்கு பதவி எப்போ போகுதுன்னே தெரியாது. இப்பயே பதவி தெரியுமா? உள்ளாட்சிகளில் மாநகராட்சி, நகராட்சியை தவிர பாக்கி லோக்கல் பாடி கிடையாது தெரியுமா? பதவி கிடையாது. அது யாரால வந்த குளறுபடி? அதிமுகவில் வந்த குளறுபடி. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு என்னென்னலாம் திமுக மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவ்வளோ குற்றச்சாட்டையும் சொல்லி எம்பியில் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு ஆள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டு வந்தால் கெட்ட பேர் வரும்ல.
அதுமாரி எம்பியில் ஜெயிக்கிறாரு, எம்எல்ஏல ஜெயிக்கிறாரு, எல்லாம் வந்தோடனே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேலே சொல்லிகிட்டே வர்றாரு எடப்பாடி. மாநகராட்சி தேர்தலை அறிவிக்கிறாங்க. ஒரு மாநகராட்சியை கூட அதிமுகவில் ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில். நீங்கள் கிராம பகுதியிலையாவது நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரீச் பண்ணலாம், ஓட்டை வாங்க முடியும். ஆனால் நகரப்பகுதியில் எல்லாம் படித்தவங்க தான் இருப்பாங்க. அங்கே படித்தவர்கள் யோசனை பண்ணி ஓட்டு போடுறாங்கன்னா அந்த ஓட்டு வந்து கிராம ஓட்டோட 2 மடங்கு அதிகமான ஓட்டு. ஒரு 100 ஓட்டு விழுவுதுன்னா 200 ஓட்டுக்கு சமம் டவுனில் விழுந்துச்சுன்னா. அப்போ நகரப்பகுதிகள் அத்தனை மாநகராட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட அதிமுக ஜெயிக்க முடியல, திமுக வெற்றி பெறுது. அப்படின்னா இந்த ஆட்சிக்கு மேலும் மகுடத்தை கொண்டு போறாரு. கோடிக்கணக்கான பல மில்லியன் டாலர் லெவலில் கொண்டு போறாரு ஸ்டாலின் அவர்கள். நீ 100 ரூபா நிறுவனத்தை மறுபடியும் 10 ரூபா நிறுவனத்தை கொண்டு போய் மாத்திட்ட. பதவியேற்றதிலிருந்து எந்த வெற்றியும் இல்லாமல் வருகின்ற எடப்பாடியும், பதவியேற்றதிலிருந்து வருகின்ற ஏறுமுகமாக வெறும் வெற்றியே சென்று கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கும் நாங்கள் எதுக்கு கூட்டணிக்கு கூப்பிடணும் உங்களை? நீங்கள் கொடுக்குற 2% ஓட்டை வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? ஏன் அவ்வளோ சீட்டை உங்களுக்கு ஒதுக்கி அந்த சீட்டை வீணாக்கணும்? சப்போஸ் நீங்கள் அதிமுக சீட்டு 26, 30 வாங்கி வெறும் 5 சீட்டு ஜெயிச்ச மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அப்போ பாமக பின்னாடி பெருசா வன்னியர்கள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். முதல் 87ல் வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சு மறியல் பண்ணும்போது ராமதாஸோட கணக்கு என்ன? ஏன் நான் சொல்லலை, கணக்கு அரசாங்கம் சொல்லலை, ராமதாஸ் கணக்கே வச்சுக்கிங்க. என்ன சொன்னார்? 2 கோடி வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, எங்களுக்கு 20% கொடுத்துதானே சாலை மறியல் 87ல். அப்போ பாமக வந்து ஆரம்பிக்கப்பட்ட போது தனியாக நிற்கிற சூழ்நிலை வந்துட்டு இவங்க ஓட்டு வங்கியை ஏமாற்ற முடியாது. இறைவன் வந்து ஒன்று ஒன்றா ஏற்படுத்தலாம் பாருங்க இயற்கையாக. தனியாக கட்சி ஆரம்பிச்சு 89ல் ஆரம்பித்தோன்னே எம்பி தேர்தல் வந்துடுது. எம்பி தேர்தலை சந்திக்கிற சூழ்நிலை வந்துட்டு, ஏன்னா யாரும் இவங்களை சேர்க்கலப்ப எம்பியை தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ தெரியுமா ஓட்டு வாங்கினாங்க? 18 லட்சம் ஓட்டுக்குள்ளே தான் வாங்கினாங்க. அப்போ எவ்வளோ பேர் உங்களை ஷார்ட்டேஜ் பண்ணோம்? 1,78,00,000 பேர் உங்களை எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாமா? நினச்சி பாருங்க. 1,82,00,000 பேர் உங்களை எதிர்த்து ஓட்ட போட்டாங்கன்னு சொல்லலாமா? இப்போ இல்லை வேறு கட்சியில் அதை இருக்கிறாங்கன்னு சொல்லலாமா? திராவிட கட்சியில் தான் இருக்காங்க, உங்கள் பின்னாடியே வரல அப்படின்னு சொல்லலாமா? நான் சொல்கிறது கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற 87ல் நீ வாங்கின ஓட்டு அவ்வளோதான் தனியாக நின்று. சரி, அந்த ரேஷியோ விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் திராவிட கட்சிகளோட குதிரை ஏறி மத்திய அமைச்சர், மாநிலத்திலே நாங்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி, அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து உள்ளாட்சிகளில் பல பிரசிடென்ட், பல சேர்மன்லாம் எல்லாம் வந்தீங்க. வந்த பிறகு அன்புமணியை கொண்டு வந்தாங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி முதல்வர் கையெழுத்துன்னு பிரச்சாரம் பண்ணார். இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, காட்பாடியிலேருந்து எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே இரவில் எவ்வளோ பெரிய உளவுத்துறை வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, காட்பாடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாளில் காலையில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு போஸ்டர் யாராலையும் ஒட்ட முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், பெரிய கார்பரேட் யாராலையும் செய்ய முடியாது. எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அதை செய்ய முடியும்னு பாருங்கள். இந்த கட்சிக்காரனே காலையில் போய் பார்க்குறான், அவங்க போர்டு அவங்க ஊரில் போஸ்டர் இருக்குது. பாமக நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க போய் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தா யாருப்பா ஓட்டினது? நான் தான் இங்கே பொறுப்பாளராக இருக்கேன், இங்கே யார் இங்கே ஓட்டினது? அந்த அளவுக்கு கார்பரேட்டுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரப்படுத்தி தேர்தலை சந்தித்தார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி நான் தான் முதலமைச்சர், வன்னியர்லாம் ஓட்டு போடுங்கன்னு. எவ்வளோ தெரியுமா ஓட்டு? அதே 18 லட்சம் ஓட்டு தான். இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை அப்போ 1,82,00,000 பேர் நீ வரவே வேணாண்டா, எங்களுக்கு பாஸ் ஆகிறதுனா எவ்வளோ வாங்கணும்? 100க்கு 35 மார்க் வாங்கணுமா? 2 கோடி பேருக்கு எவ்வளோ வாங்கணும்? 70 லட்சம் ஓட்டு வாங்கணும்ல. நீ எவ்வளோ வாங்குற? வன்னியர்கிட்டே நீ ஒரு 9% கூட ஓட்டு வாங்கலே. வன்னியர் மக்கள் உங்களுடைய கணக்கு தொகைப்படி சொல்கிறேன், இன்னும் என்னுடைய கணக்குப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் இன்னும் கூட வரும். இப்போ என்கிட்ட ஒரு கணக்கெடுப்பு, தோராய கணக்கெடுப்பு 120 தொகுதியில் எடுத்தேன் வட மாவட்டத்தில். அதுபடி பார்த்தாவே 2.25 கோடி பேர் ஒரு தோராய கணக்கு வருது. அப்போ உன் கணக்கே வச்சுக்க, அந்த கணக்கே வேணாம், உங்கள் கணக்கு போய் உங்கள் கணக்கு 2 கோடி 87ல் சொன்ன கணக்கே சொல்கிறேன் நான். 87ல் 2 கோடி சொன்ன நீ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்க தனியாக நின்று? அப்போ உன்னுடைய சுயரூபம் தெரியுதுல்ல. உன்னை கிட்டத்தட்ட 1.25 கோடி பேருக்கு மேலே உன்னை விரும்பல. அப்புறம் ஏன் அந்த ஜாதியை சொல்லிக்கிட்டே இருக்க? இன்னும் போராட்டத்திலலாம் 10.5% கொடு. இப்போ ஒரு பயணம் போயிட்டுருக்கார,
திமுக அரசை திட்டுவதை தவிர வேற ஏதாவது புரோஜனமானதை ஒன்றும் சொல்லுங்க. ஏன்னா அவங்க தானே ஆளுங்கட்சியில இருக்காங்க, அவங்க செய்யற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உனக்கு முன்வைக்கிறாங்க. மந்திரி பதவி வந்து போய் நீ வாங்கிட்டு வந்துட்ட, எம்பி இல்லாமல் மத்திய அமைச்சர் பதவியை எம்பியே இல்லாமல் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே கலைஞர்கிட்ட போய் கேட்குறாரு ராமதாஸ், என் பையன் மந்திரி ஆகிட்டான், அவனை ராஜ்யசபா எம்பி ஆக்கலைன்னா 6 மாதத்துக்குள்ளே பதவி போயிடும், நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு. அன்னைக்கு கலைஞர் போட்ட பிள்ளையார் சொல்லி தான் இன்றைக்கு மத்திய அமைச்சராக நீடித்தது. அன்றைக்கு ராஜ்யசபா மாரி ஜெயலலிதா மாரி ஏமாத்திருந்தால், ஜெயலலிதா ஏமாத்தினாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் சொல்லாமே அன்புமணிக்கு நான் தருகிறேன் சீட்டுன்னு சொல்லவே இல்லை. சரி, ஒரு இளைஞர், ஒரு 35 வயசு இளைஞர், ஒரு தலைவருடைய மகன் நம்மளிடம் இருந்து உதவி கேட்கிறார் என்பதற்காக ராஜ்யசபாவை தாரை வார்த்தார். 34 எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போடவில்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு திமுக அரசை எதிர்த்து பேசியிருக்க கூட முடியாது. அன்றைக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை ஐக்கிய நாட்டு சபையெல்லாம் நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு காரணமாக இருந்தது திமுக சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்த திமுக எம்எல்ஏக்களுடைய ஓட்டு என்பதை அன்புமணி மறந்துடக்கூடாது.